அன்பார்ந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நான் உங்களில் ஒருவன், உங்களுக்கானவன். காவிரி கரையில் பிறந்த என்னை இந்த வைகை மண்ணைச் சேர்ந்த மக்கள் வாரி எடுத்து மகிழ்வதும் கொண்டாடுவதும் நான் செய்த புண்ணியமாகவே கருதுகிறேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக, சகோதரனாக, நண்பனாக கருதி அருவியைப் போல் என் மீது அன்பை அள்ளி கொட்டும் எனது அருமை தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு காலமெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவனாவேன். வானத்தை நோக்கி எரியும் எந்த ஒரு பொருளும் புவியீர்ப்பு விசையின் காரணமாக பூமியை நோக்கி திரும்பி வருவது போல உங்களின் மீது நான் கொண்டிருக்கும் அன்பு கலந்த ஈர்ப்பால் மீண்டும் என் சொந்தங்களை தேடி வந்திருக்கின்றேன். தேனி மண்ணில் விளையும் செங்கரும்பு எப்படி திகட்டாத தித்திப்பை தரக்கூடியதோ அதுபோலவே இங்கு வாழும் மக்களும் அளவில்லாமல் அள்ளிக் கொடுக்கும் அன்பை என்றென்றும் நினைவில் வைத்திருப்பேன். தேனியையும் வைகையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல உங்களிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது என சொல்லும் அளவிற்கு யாருக்கும் வாய்க்காத பந்தம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என் மீது நீங்கள் காட்டும் அன்பை கண்டு எதிரிகளும் துரோகிகளும் அதிசயித்து கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அன்பு, அறிவு, துணிவு, ஆளுமை என்பதற்கு ஒற்றை இலக்கணமாக தேர்ந்தவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள். மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஓர் அரசியல் ஆளுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த இதய தெய்வம் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சி இன்று துரோகிகளின் கையில் சிக்கி கிடக்கிறது. எந்த லட்சியத்தை முன்னிறுத்தி நம் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதோ அந்த இலக்கை எட்டும் வரையில் ஓய மாட்டோம் என்ற முழக்கத்துடன் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நேர்மையான பாதையில் துடிப்பான தொண்டர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் நம்மை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இயற்கை வள பாதுகாப்பு, சமூக நீதி, பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கான எண்ணற்ற கொள்கைகளை கொண்டிருக்கும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றிக்கான பாதையை எட்டியிருக்கிறது. அதற்கான முதல் படியாக அமைந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை வலுவான கூட்டணி அமைத்து சந்திக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமர் அரியணையில் அமர வைப்பதன் மூலம் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை வலிமையான நாடாக மாற்றவும் பொருளாதார ரீதியாக நம் நாடு முன்னேற வழிவகுக்கவும் உதவும் என்பதை மக்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். தேனி நாடாளுமன்ற தொகுதியை தமிழகத்தின் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றும் முனைப்பில் பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்து தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 152 அடியாக உயர்த்தி நமது மாநில உரிமை மற்றும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசின் சிறப்பு நிதியுதவி பெற்று நமது வைகை அணையில் முறையான தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்படும். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழகம் கேரளாவை இணைக்கும் வழித்தடமான தேவாரம் சாக்குளத்து மெட்ரோ ரோடு திட்டம் செயல்படுத்த எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். 84ஆம் ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி, தெப்பம்பட்டி, திப்பரவு அணை திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படும். நமது எண்டப்புலி பஞ்சாயத்து பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒவ்வால்துறை அணை கட்டி அதன் மூலம் சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கும் அப்பகுதியின் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். கண்ணகி கோட்டம் முழுமையாக தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்து நவீன வசதியுடன் கூடிய சுற்றுலா தலமாக மாற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேனியில் உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மத்திய அரசின் கல்வி நிறுவனமான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மற்றும் மத்திய அரசின் உதவியோடு சித்தா, ஆயுர்வேத கல்லூரிகள் நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கேந்திரிய வித்யாலயா பள்ளியை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதோடு மத்திய அரசின் PM ஸ்ரீ மற்றும் நவோதயா பள்ளிகளையும் நமது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். உசிலம்பட்டியில் அமைந்துள்ள பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் மூக்கையா தேவர் ஆகியோரின் சிலைகளுக்கு அருகே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும்.